இந்த மைக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். இது 3வது டெஸ்ட். யோசிச்சுட்டு பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு VTK Photography. 7 Artisans இருந்து ரிவ்யூக்காக வந்திருக்கிற இன்னொரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மைக்ரோஃபோன் ஒயர்லெஸ் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. அதில் இவங்களும் 7 Artisansலும் இப்போது ஒரு புது டிவைஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டமும் மற்ற ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் மாதிரியே தான். இதுலேயும் அந்த சார்ஜிங் கேஸோடு வருது. அதுலேயும் அந்த USB-C சார்ஜிங் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சார்ஜிங் கேஸே ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் USB-C கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தாலும் இதில் பவர் இருந்ததுன்னாக்கா உங்களுடைய டிவைசஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்கும். இது பொதுவாக எல்லா மைக்ரோஃபோன்லேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த செட்லேயும் 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. அதாவது டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது ஆடியோ சிக்னல்ஸை அனுப்புறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி ரிசீவர் அப்படிங்கிறது ஆடியோ சிக்னலை வாங்கிறதுக்கான விஷயம். ஸோ இந்த ஐடியலி உங்கள் கேமரா மேலே இருக்கணும். அதுக்கான அந்த கோல்ட் ஷூ மவுண்ட்டும் இங்கே இருக்குது. கோல்ட் ஷூ மவுண்ட் ரொம்ப டீப்பெல்லாம் இல்லை, ஆனாலும் கோல்ட் ஷூ மவுண்ட் இருக்குது. ஸோ கேமரா மேலே ஃபிட் பண்ணி நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இதை வேறு ஒரு பக்கமாக நீங்கள் கிளிப் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை வேறு ஒரு ரெக்கார்டருக்கு இது நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எந்த விதமான ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்மிட்டர்ஸ்லேயும் எந்த இன்பில்ட் மெமரியும் கிடையாது, ரெக்கார்டிங்கும் கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ நிறைய மெமரியோடு வருது, ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதை குழப்பிக்க வேண்டாம். இதில் 32-bit ஃப்ளோட் அந்த மாதிரி விஷயங்களும் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அது ஒரு பேசிக் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் சிஸ்டம் தான் அது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவே எடுத்ததுமே டக்குன்னு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எடுத்து மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடுது உங்கள் ரிசீவரோட. ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 2 சைடில் இருந்தும் ஒவ்வொரு சேனலில் உங்களுக்கு ஆடியோ வரும். அதை நீங்கள் ரிசீவரில் வாங்கிக்கலாம். அதை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்கவும் செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி பெருசாக பிடிக்கல அப்படிங்கிறது மூணுமே ஒரே சைஸில் இருக்குது. சரிங்களா? ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் டப்பாவில் நான் மாற்றி வச்சிடறேன். நான் அது கரெக்டாக ஃபிட்டும் ஆகிடுது, டப்பா க்ளோஸும் ஆகிடுது. டப்பா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே எல்லாம் நார்மலாக இருக்குன்னு தான் நினைப்போம். பார்த்தா சார்ஜே ஆகிருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இருட்டிலையோ இல்லை அந்த அவசரத்துலையோ எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இடத்துல வச்சுருப்பேன், டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இடத்துல வச்சுருப்பேன், மாற்றி வச்சுருந்துருப்பேன். சார்ஜே இருக்காது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதுக்குள்ளே வந்தது. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த ரிசீவரில் இருக்கிற அந்த யூசர் இன்டர்ஃபேஸை இது என்னதான் டிஸ்பிளேல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது டச் டிஸ்பிளே அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது பரவாயில்ல, அது பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இந்த பட்டன் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பட்டன் பவருக்காக வச்சுருக்காங்க. சரி, ஓகே, பவருக்கு ஒரு பட்டன் டெடிக்கேட்டடாக இருக்குது. இன்னொரு பட்டன் மியூட்டுக்காக வச்சுருக்காங்க, அதுக்கும் டெடிக்கேட்டடாக இருக்குது. இன்னொரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அது பேரிங்காக வச்சுருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேர் ஆகும், பேர் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே அந்த ப்ளூடூத், டாஜ், OST, ரெப்புன்னெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு கூட தெளிவாக மேனுவலில் எங்கேயுமே இல்லை. அது ஒரு குறை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இது எல்லாமே காம்பினேஷனில் டபுள் கிளிக் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பெரிய ரிசீவர் இதில் வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு பட்டன் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அதை இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியிற மாதிரியான பட்டன் நேம்ஸ் ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு ஃபீலே கொஞ்சம் மொக்கத்தனமாக தான் இருந்தது எனக்கு. இது டபுள் கிளிக் பண்ணு, இது ட்ரிபிள் டேப் பண்ணு, டபுள் டேப் பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆத்திர அவசரத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்மளால். அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். மெதுவாக பேசுகிறேன், வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நார்மலாக பேச போகிறேன். இப்போது வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னாக்கா கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நான் நார்மலாக பேசுகிறேன். இப்படி தான் நான் பொதுவாக பேசுவேன். சரிங்களா? வீட்டுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தாலும் இந்த வால்யூமில் தான் பேசிகிட்டு இருப்பேன் நான். அதனால் என்னுடைய நார்மல் வால்யூமுக்கு இப்போது ரிசீவரில் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். அதாவது ஃபுல் கெயினில் இருக்குது ரிசீவரில். அதே மாதிரி கேமராவில் லெவல் 10ல் இருக்குது. பொதுவாக 10 to 15 அந்த ரேஞ்சில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் லெவல்ஸை. ரொம்ப நல்ல மைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மேபி level 5ல் வச்சுருப்பேன் நான். ஆனால்
கேமராவில் இருக்கிற என்ன சொல்கிறது, இந்த ப்ரீ ஆம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு லெவல் 10ல் வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுவேன் நான். அது முடிஞ்சால் கம்மியாக வச்சுக்கிறதும் நல்லது தான். இப்போ வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், வால்யூம் ஃபுல்லாக இருக்குது, ஸ்டீரியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், வால்யூமை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுறேன். ஓகே, கேமராவில் இருக்கிற லெவல்ஸை நான் தொடவே இல்லை, அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் வால்யூமை ஃபுல்லாக குறைக்கிறேன், அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ வால்யூம் லெவல் 1ல் இருக்குது. அதாவது கேமராவில் இருக்கிற கெயின் நான் எதுவுமே தொடவே இல்லை, அது இன்னுமே லெவல் 10ல் தான் இருக்குது. ஆனால் ரிசீவரில் இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற ரிசீவரில் லெவல் வந்து இப்போ 1ல் வச்சுருக்கேன். அதோடைய அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன், பொதுவாக எப்படி பேசுவோன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் ரிசீவரில் கெயின் வந்து 1ல் இருக்குது, லெவல் 1ல் இருக்குது. ஆனால் கேமராவில் எதுவும் தொடவே இல்லை. இப்படி தான் இருக்குது அதோடைய ஆடியோ லெவல்ஸ். இப்போ கேமராவில் லெவல் 1ல் வச்சுட்டு இதில் வால்யூம் மேக்ஸிமமாக வச்சு பார்ப்போம், அது எப்படி தாங்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ கேமராவில் ஆடியோ கெயின் வந்து லெவல் 1ல் இருக்குது, ஆனால் ரிசீவரில் வால்யூம் லெவல் வந்து மேக்ஸிமமில் இருக்குது. சரிங்களா? ஸோ ரிசீவரில் மேக்ஸிமம் ஆடியோ இன்புட்டில் வந்து கேமராவில் வாங்கிக்கிறது மினிமம் லெவலில் வாங்கிக்குது. ஆனால் என்னால் மீட்டர்ஸில் பார்க்க முடியுது, இப்போ வந்து ஒரு -10 dB மாதிரி வருது, விச் இஸ் சூப்பர் ஆக்சுவலி. ஏன்னா கேமராவில் எவ்வளோக்கான லெவல் கம்மியாக வச்சு உங்களுக்கு நல்ல வால்யூம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஆடியோ குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், நாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ரிசீவர்லேயே ஆல்ரெடி பயங்கர நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கேமராவால் அதை காப்பாற்ற முடியாது, அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா வால்யூம் ஜாஸ்தி அப்படிங்கிறதே வந்து நீங்கள் சென்சிட்டிவிட்டி தான் ஜாஸ்தி பண்ணுறீங்க, அதனால் கண்டிப்பாக சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதெல்லாமே இருக்குது உள்ள. அந்த பிக்சர்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாய்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போது நார்மலாக பேசுகிறதுக்கு கேமராவில் ஆடியோ லெவல்ஸ் 1ல் வச்சு இதில் ரிசீவரில் வந்து மேக்ஸிமம் வால்யூம் வச்சுருந்தாக்கா இப்படி தான் கேட்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களே ஜட்ஜாக இருந்துக்கோங்க எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு.